சாந்தி சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம். ஸோ இப்போ சமீபமா பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த யூடியூப், ஃபேஸ்புக்ல வர்றதெல்லாம் நிஜமா பொய்யானே கண்டுபிடிக்க முடியல. ஏஐ வந்துட்டதுனால. ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. பட் ஆனா நிஜத்திலேயே கூட ஒண்ணு இருக்குது. என்னன்னா அப்படியே தண்ணி மேலேயே போற மாதிரி. அந்த தண்ணியோடைய ஃபோர்ஸ் அது ஒரு மாதிரி இருக்குது. அது அது மேலேயே இவங்க அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிக்கணும். ஆனா அப்படியே போறாங்க. இன்னொருத்தரை அழிச்சிட்டு கூட போறாங்க. அதே மாதிரி பூமி மேலேயுமே அதே மாதிரி போற மாதிரியும் இருக்குது. அது ஒரிஜினலா என்னன்னு தெரியல. அது காத்து கீழே தள்ளி ஆனா எப்படியா இருந்தாலும் பேலன்ஸ் ரொம்ப தேவை இல்லையா? அது என்னதான் நீங்க லிஃப்ட் பண்ணாலும் நீங்க நின்ற முடியுமா? அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது ஒரிஜினலா ஏஐ டெக்னாலஜியான்னு தெரியல. பட் ஆனா மனிதனுக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. அதனால தானே அதை அப்படி பண்ணி காட்டுறோம். இது இல்லாம வந்து பறக்கும் கார் அப்படின்ட்டு தமிழ்நாட்டிலே செய்ய போறாங்க அப்படின்ட்டு பேட்டியில வந்தது. உலக அளவுல அதுக்கான முயற்சி நடந்துகிட்டே இருக்குது. சைனால கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இந்த மாதிரி பறக்கும் கார் ஆட்டோ சைஸ் தான் இருக்கு. எங்க? சைனால. சைனால. கரெக்ட். சோ மனிதனுக்கு வந்து இந்த பறக்கிற ஆசை இருந்துகிட்டே இருக்குது. கனவு கூட அடிக்கடி அந்த மாதிரி வரும். அப்படி நினைப்போம், அப்படி சல்லுன்னு அங்க போற மாதிரி இருக்கும். சோ இதெல்லாம் வந்து சொர்க்கத்துல பறப்போம். ஆனா எப்படி பறப்போம்னா புஷ்ப விமானத்துல பறப்போம். ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் மாதிரி தான் அதுவும். என்ன ஆக்சிடென்ட் ஆகாததோ நேத்து கூட எங்கேயோ ஒரு ஏரோப்ளேன் வெடிச்சுது. நிறைய மாசம் எங்க வெடிச்சுது? அசர்பைஜானோட ஏரோப்ளேன் வந்து கசகஸ்தான். ஆமா கரெக்ட். லேண்டிங் ஆகும்போது வெடிச்சுதுன்னு நினைக்கிறேன். சோ அப்ப பாருங்களா, வண்டி நின்னு இறங்குற வரைக்கும் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கணும் அப்படி இருக்குது. சோ இப்ப உலகம் வந்து அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆனா அந்த புஷ்ப விமானம் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டே ஆகாதுன்ற 5 வயசு குழந்தை கூட இயக்க முடியும்ன்ற. ஆனாலும் அது ஒரு வண்டியில தான் போறீங்க. ஆனா உண்மையிலே இப்ப இந்த தண்ணி மேல அப்படி பறக்கிற மாதிரி காட்டுறது, இயேசு கிறிஸ்து கூட தண்ணி மேல நடந்தாரு, கடல் மேல நடந்தாருன்றாங்க. இது வந்து மனிதனுக்கு ஒரு மேஜிக் கூட அது மாதிரி பண்ணுவாங்க. தண்ணி மேலே நடக்கிற மாதிரி மேஜிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒருத்தர் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு மெஜிஷியன் வந்து அப்படியே வானத்துல அப்படியே பறந்து போய்கிட்டே இருக்காரு. மணிகண்டனா ஏதோ இருக்கு. அப்படியே போய்கிட்டே இருக்காரு. அது பாக்குறதுக்கு அப்படியே மெய் சிலிர்ப்பா பாக்குறாங்க எல்லாரும். சோ அது மேஜிக் தான் சொல்றாரு. சோ அது எப்படி பண்ணாரோ தெரியல. பட் ஆனால் எல்லாருக்கும் இந்த ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இப்படி இப்படி ஒரு சின்ன இது இருக்குது. இவ்வளவுதான் இருக்குது. இதுல 2 காலை வச்சுட்டு 2 சைடு தண்ணி இருக்கும். இப்படி எகிரி இப்படி காலை இப்படி வச்சுட்டு மறுபடியும் இப்படியே காலை வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு இயற்கையை மீறிய விஷயத்த பண்றது. அதே மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கிறாங்க. இங்க கீழே தண்ணி இருக்குது. தண்ணி இப்படி கீழே தொட்டுட்டு மறுபடியும் இப்படி வர்றது. அது ஜெனரலா தண்ணியில அடிச்சு மேல வர முடியாதுல்ல. அது ஏதோ ஒரு இதெல்லாம் பண்றாங்க. சோ அப்ப என்னன்னா ஃபுல் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்ற ஆசை வந்து மனிதர்கள் கிட்ட வந்து மேலோங்குது. சோ அதே மாதிரி வந்து அந்த அது பேர் என்ன? கூடு விட்டு கூடு பாயுறது. இதுவுமே ரொம்ப நாளாகவே மனிதர்களுக்கு இது நிஜமாகவே சாத்தியமா? அந்த காலத்துல நிஜமாலே இருந்துச்சா? அப்படின்ற உணர்வு இருக்குது. அப்படிதான் வந்திருக்கிறார். ஒரு மாடு மேய்ப்பர் வந்து திடீர்னு இறந்து போயிட்டாரு. மாடெல்லாம் பரிதவிச்சு கத்திக்கிட்டு இருக்குது. உடனே இவரை பார்த்துட்டு பரிதாபப்பட்டு அந்த மூடன் அவன் உடம்புல வந்து தன்னோட ஆத்மா உள்ள செலுத்திடுறாரு. இவரோட உடம்ப ஒரு மரத்தடியில வச்சுட்டு அந்த உடம்புல ஏறி அந்த ஆடு மாடுகள் எல்லாம் கொண்டு போய் அந்தந்த இடத்துல சேர்த்து வச்சுட்டு திருப்பி வந்துடணும்னு தான் நினைச்சு போறாரு. ஆனா அந்த அவங்க வீட்டுக்கு போறாரு. அந்த மாடு மேய்ப்பவனோட வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து சாப்பிடுங்கன்னு அது எப்பயும் போல உபசாரம் பண்ற மாதிரி பண்றா. அப்புறம் இல்ல நான் வந்து அவ கிடையாது, நான் வந்து வேறேன்னு சொல்லிடுறாரு. அவ அழுவா எல்லாம் தெரிஞ்சு சரி மாடை கொண்டு போய் சேஃப்டியா சேர்த்தாச்சு அது போதும்னு சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது உடம்ப காணும். அதுக்குள்ள உடம்ப யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க. டெட் பாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த உடம்புலயே இருக்க வேண்டியதா போச்சு. திருப்ப வீட்டுக்கு போக முடியாது. அந்த அம்மாவோட வீட்டுக்கு போனா ஹஸ்பண்ட் மாதிரிதானே அவ நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திருமுலராகி இந்த மாதிரி பாடல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். திருமந்திரம் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார்.
அந்த மூலன் உடம்புல இருந்துகிட்டு திரும்ப அந்த இது பிரணாய பிரவேசம் பண்ணதுனால கரெக்ட். தன்னோட ஒரிஜினல் உடம்பு போயிடுது. இது ஆனா அந்த மாதிரி சூப்பரா இருக்குது. கணவன் தான், ஆனா கணவன் இல்ல. அவர மாதிரி இல்ல. அதே உடம்பு தான். ஆனா அதுதான். அவரு இல்ல அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா ஆன்மீகத்துக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்குது. அது அவங்க கிடையாது. ஆ அந்த அந்த பார்ட் நடிக்கிறாங்க. அவரு கணவன் மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னா, இந்த மாரி இவங்க நடிக்கிறாங்க. அப்படின்ற அந்த உணர்வு எடுத்துட்டு வரணும். அப்போ ஆத்மாவுல கவனம் வந்துடும். இல்லையா? ஆத்மான்றது உயிர். அது பூர்வமத்தியில் நட்சத்திரமாய் ஜொலிக்கினால் தான் இங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே பண்ணுது. சோ அது போயிடுச்சு அப்படின்னா, கண் இருந்தாலும் பாக்காது, வாய் இருந்தாலும் பேசாது, எதுவுமே பண்ணாது. சரி, அப்படியே வேற எங்கேயோ போயிட்டோம் நம்ம. இதுல என்னன்னா, அந்த இயற்கை இது கூட பாத்தீங்கன்னா, அந்த திருமூலர் இது கூட பாத்தீங்கன்னா, இயற்கையை மீறிய ஒரு விஷயத்தை இல்லையா? இயற்கையா அந்த மாதிரி சாத்தியம் கிடையாது. பட் ஆனா இதை மீறிய ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது மனிதர்களுக்கு. அந்த ஆசை காரணம் இல்லாமல் வந்திருக்காது. ஏதோ ஒரு டைம்ல ஏதோ இப்ப சக்திமான்னு ஒரு சீரியல் நம்ம சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அத பார்த்து சில குழந்தை இறந்து கூட போயிருக்குது. ஆ மாடியில இருந்து சக்திமான் அப்படின்னு குதிச்சா சக்திமான் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு நெனச்சு. சோ இப்படின்னோனே சல்லுன்னு பறப்பாங்க. ம். ஸ்பைடர்மேன், ஹீமேன் எல்லாமே ஸ்பைடர்மேன் அதே மாரி அத கேரக்டர் வச்சு பறந்து தான் பறந்து. வருது. கரெக்ட். கிறிஷ்ன்னு ஒரு ஹிந்தி படம் கூட அதே மாரியே வந்துருச்சு. ஆனா, இதெல்லாம் மனிதனுக்கு கற்பனை வருவதற்கு காரணமே, ஒரு காலத்தில் இது சாத்தியமாக இருந்தது. தனியாகவே மனிதன் பறக்கிறது. ஆ புஷ்ப விமானத்துல கிடையாது. புஷ்ப விமானமே ஒரு அதிசயம் தான். ஆனால், அதை விட தனியாகவே பறக்கிறது. நெனச்ச இடத்துக்குலாம் போறது, அப்படி அதுவும் கண்ணிமைக்கிற நேரத்துல. அந்த இதுல கூட ராமாயணத்துல மேகநாதன் ராவணனுடைய பையன் வந்து சிவன் கிட்ட தவம் வாங்கும் பொழுது, கண்ணிமைக்கிற நேரத்துல உன்னால போக முடியும். அத யாராலும் கணிக்கவே முடியாதுன்ட்டு ஒரு வரம் குடுப்பாரு சிவபெருமான். சோ இது இது எல்லாமே நமக்கு கொடுக்கிற வரம். சொர்க்கத்துல கிடையாது. இப்பவே கடைசியில நடக்கப் போற வரம். ஆனால் அதை நாம வந்து அடையணும் அப்படின்னா, ஆ அமரக்கதை சொல்வதற்காக பார்வதி அழைச்சுட்டு போகும்போது சிவபெருமான் சொல்றதுதான். ஒரு உயர்ந்த லட்சியத்தை நீங்க அடையணும்னா, நமக்கு பிரியமான அனைத்தையும் இழக்க தயாரா இருக்கணும். அப்பதான் அது சாத்தியம். அப்ப நீங்க நினைத்தால் எங்க வேணாலும் போக முடியும். ஆக்சுவலா கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் வந்து இந்து தெய்வங்கள ஒரு பக்கம் சாத்தான்னு சொன்னா கூட, அல்லது கடவுள் இல்ல ஏதோ ஒண்ணு சொன்னா கூட, மலக்குகள், ஏஞ்சல்கள்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு. கடவுளுக்கு ஈக்குவலா கடவுளால நம்மை காப்பாத்துறதுக்காக அனுப்பப்பட்ட தூதர்கள்ன்ட்டு. அந்த ஏஞ்சல்கள் மேல இருந்து வரல, கீழ இருந்து தான் போறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அது அப்படி நம்மை இப்ப உருவாக்குறாரு கடவுள். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜெனரலா இறந்துட்டாங்கன்னா, ஒண்ணு இன்னொரு உடல எடுப்பாங்க, அல்லது பேயா அலைவாங்க. இது 2த்துக்கும் காரணம் வந்து, ஒண்ணு கர்ம கணக்கு. ஒருத்தருடைய கணக்கு முடிக்கல. ஏதோ ஒரு ஜென்மத்துல ஆ குழந்தை அனாதையா விட்டு நான் இறந்துட்டேன். அப்படின்னா, அந்த கணக்கு முடிக்கிறதுக்காக இப்ப இன்னொரு ஜென்மம் வரும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது இல்லாம நம்முடைய பற்று, எதன் மீதாவது ஆசை வச்சாலும், அதை அனுபவிக்கிறதுக்காகவும் பொறப்போம், இல்ல பேயா அலைவோம். ஆனால், அந்த மலக்குகள் அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய முஸ்லிம் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தான். ஆ மலக்குகள், ஜின்னுகள்ன்னு 2 இருக்கு. ஜின்னுன்றது பேய் தான். வேற ஒண்ணும் இல்ல. ஜின்னும், மனிதர்களும் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃப்ரீ வில் சுதந்திரம் இருக்குது. ஆனா மலக்குகள் வந்து கடவுள் என்ன சொல்றாரோ அத மட்டும் தான் செய்வாங்க. அததான் நம்ம பிரம்மகுமாரிகள்ல ஃபரிஸ்தாக்கள்னு சொல்றோம். ஏஞ்சல். சோ அவங்க ஒரு செகண்ட்ல எங்க நெனைச்சாலும் போக முடியும். என்ன ஒண்ணே ஒண்ணு, இந்த உடம்பு இருக்காது. உடலை விட்ட பிறகு ஒளி உடல் இருக்கும். இதே மாரியே தான் இருக்கும். ஆனா எல்லார் கண்ணுக்கும் தெரியாது அது. அல்லது ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா தொட முடியாது. தெரியும். கடைசியில நெறைய பேருக்கு தெரியும். ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லாம இருக்கும். அந்த கடைசி நேரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஏஞ்சல் வருது, பாதுகாக்குது. இதுதான் பிற்காலத்துல கதையா வெளிப்படுது. ஏஞ்சல் வந்தது, பாதுகாத்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப ஒரு செகண்ட்ல வந்து நீங்க எங்க போகணும்னு நெனச்சாலும் போக முடியும். எங்க போகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கடவுள் காட்சியா குடுப்பார். உங்களுக்கு அந்த காட்சி தான் கிடைக்கும். அது என்ன நாடு, என்ன ஊர் எதுவும் தெரியாது.
அந்த காட்சியை பார்த்தா அடுத்த செகண்ட் நீங்க அங்க இருப்பீங்க. ம். ஸோ அங்க ஏன்னா அது நினைக்கிற நேரம் தான். ஆத்மால தான் மனம் புத்தி இருக்கு. ஸோ மனம் என்ன எண்ணத்தை அதிகமாக எழுப்புதோ அதை தான் நம்ம செய்கிறோம். நிறைய எண்ணங்கள் எழுப்புது, எல்லாத்தையும் பண்றது இல்ல. எது திரும்ப திரும்ப வருதோ, இப்ப பசி சாப்பிடணும்னா கடகடன்னு போய் சாப்பிட்டுறோம். சோ இது வந்து உடம்புல இருக்கும்போது. சோ உடம்புல இல்லாத பொழுது, ஏன்னா இப்ப உடம்பை எடுத்துட்டு போகணுமே. உடம்புல இல்லாத பொழுது உங்களுக்கு நிறைய எண்ணங்கள்லாம் வரவே அதாவது வரும். வந்தாதான் பேயா சுத்துவாங்க. ஆனா யாருக்கு வரலையோ அவங்க தான் இந்த மாதிரி மலக்குகள் அல்லது ஏஞ்சல் இப்படி இருக்க முடியும். அந்த நிலையை அடையணும். அந்த நிலைக்கான பயிற்சி தான் கடவுள் வந்து கொடுக்கிறார். சோ அந்த நிலையில என்ன ஆகும்னா, எந்த எண்ணமும் இருக்காது. வீண் எண்ணங்கள் இருக்காது. ஆனா ஒரு முக்கியமான எண்ணம் இருக்கும். அது என்னன்னா, எங்க போகிறோம்? இப்ப சபரிமலைக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மலைக்கு போகணுன்ற எண்ணம் இருக்குது. போற வழியில என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆ பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அந்த இலக்கை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு வழிமுறை இருக்கும். போற வழியில இத பண்ணணும், அத பண்ணணும். ஆனா இங்க நேரடியா நமக்கு கடவுள்கிட்ட இருந்து தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும். இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போ, இவங்களுக்கு சக்தி கொடு, இவங்க துக்கமா இருக்கிறாங்க, அவங்கள அமைதிப்படுத்து. இது எல்லாமே எண்ணத்தின் மூலமாக பண்ணுவோம். வாய் திறந்து பேச மாட்டோம். அதனால தான் கடவுள் சொல்றாரு, அந்த சூக்ஷ்ம லோகத்தில் அசைவு தான் இருக்கும், பேச்சு இருக்காதுன்னு இருக்கும். அசைவு, செய்கை மெயினா அந்த எண்ணத்தின் மூலமாகவே நிகழ்த்துறது. சோ நிறைய பேருக்கு கனவுல வந்து பறக்கிற மாதிரி வர்றதுக்கான காரணம் இதுதான். கடைசி நேரத்துல நாம உண்மையிலே அப்படி பறந்தோம். பறக்க போறோம். ஏன்னா இப்பதான் அந்த கடைசி பிறவியில இருக்கிறோம். உலக அழிவு பக்கத்துல வந்துருச்சு. சோ இப்ப அப்படி போகணும் அப்படின்னா எண்ணங்களற்ற நிலை கிடையாது. எண்ணங்களற்ற நிலையினால எந்த லாபமும் கிடையாது. இல்லையா? நீங்க எத்தனை தடவை இப்ப நாகராஜ் சாது வந்து அவங்க அப்பா இறந்தாரு. அவரு போகல. ஏன் போகல? ஏன்னா போனா பற்று வந்துடும்னு தெரியும். அப்ப எவ்வளவு நாள் இவர் தனியா இருந்தாலும் பற்று போகாது. எண்ணங்களற்ற நிலையினால பற்றோ, காமமோ, கோபமோ, உலகியல் ஆசையோ போகாது. பார்த்த உடனே மீண்டும் வந்துடும் அந்த ஆசை. சோ அப்ப அதுக்கு உழைக்கணும். அந்த உழைப்பு என்னன்னா இறைவனை நினைக்கிறது. ஆனா இறைவனை பற்றி என்னன்னு யாருக்கும் தெரியாதனால சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்ப நமக்கு இறைவனே வந்து இந்த ரகசியத்தை கத்துக் கொடுக்கிறார். சோ இறைவன் வந்து இந்த காலச்சக்கரம் பெற்ற ரகசியத்தை சொல்றாரு. நான் இந்த பூமியை சொர்க்கமாக படைப்பேன். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து சொர்க்கமா மாத்திடுறேன். சோ 2100 வருஷம் சொர்க்கமா இருக்கும். அடுத்தது இது வந்து நரகமாகவே கொஞ்சம் கொஞ்சமா மாறி ரொம்ப மோசமான நரகமாகும் போதுதான் உலக அழிவு ஏற்படுறது. அது இப்போதைய டைம் தான். சோ உலக அழிவு அங்கங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த உலகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருத்தர் தான். ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள். கடவுளுடைய குழந்தை பிரம்மா மூலமாக பிறகுறதுனால பிரம்மா குமார் குமாரிகள். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சொர்க்கத்தில் உங்களுடைய கவனம் எல்லாம் ஆத்மாவிலேயே இருக்கும். உயிர் அதுதான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுதுன்ற உணர்வு அங்க இருக்கிறதுனால ரொம்ப அழகா தான் இருக்கும் சொர்க்கம். மனிதர்கள் அழகா இருப்பாங்க. ஆனா எதுலயுமே மயங்க மாட்டோம். காரணம் உள்ளேயே திருப்தியா இருக்கும். அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் அந்த ஆனந்தம். அதிலேயே மூழ்கி இருப்போம் 2500 வருஷம். கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா சக்தி இழக்கும் போதுதான் மனம் வெளியில தடுமாற ஆரம்பிக்குது. புலனின்பத்துக்கு அடிமையாகிறோம். அப்பதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அசுர குணம் நமக்குள்ள வந்து பாவம் மேல பாவம் செய்து அதற்கான தண்டனை தான் இன்னைக்கு நாம அழகை இழந்துட்டோம், ஆரோக்கியத்தை இழந்துட்டோம், செல்வத்தை இழந்துட்டோம், தெய்வீக குணத்தை இழந்துட்டோம், மிருக குணங்கள் மோசமாகுது. அதற்கேற்ப இயற்கை சீற்றமும் பயங்கரமா வருது. உலக அழிவு நம்ம எண்ணத்தினாலதான் நடக்குது. சோ இப்ப கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்துல எப்படி ஆத்மான்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்ப நினைக்கணும். ஆனா அந்த சக்தி உங்களுக்கு இல்ல. வெளி உலகத்துல அந்த அளவுக்கு மயங்கி கிடக்குறீங்க. அதுல இருந்து மீள்வதற்கு உங்களுக்கு சக்தி வேணும். அந்த சக்தி அந்த வெளி உலக கவர்ச்சியில ஒருபோதும் சிக்காத இறைவன் கிட்டதான் இருக்கு. அதுலதான் ஒரு சர்வ சக்திவான். சோ அப்ப அவரு செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரமா இருக்க நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்துல ஒருபோதும் பிறந்தது கிடையாது. அதனாலதான் ஒரு லிங்க ரூபத்துல, அதாவது ஜோதி ரூபத்திலே பூஜை பண்றோம். அப்ப அவரை எந்த அளவுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மை ஆகும். கூடவே இறைவன் கொடுக்கிற ஞானத்தையும் கேட்கணும். ஏன்னா வெறும் ஒலிப்புலியை நினைக்கிறது வந்து
ஆரம்பத்துல அது அது ஒரு ஜடம் மாதிரி ஆயிடும். அவரு ஒரு உயிரோட்டமானவர். அவருக்குன்னு குணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சோ அதெல்லாம் அந்த முரளி படிக்க படிக்க தான் நமக்கு தெரியும். சோ அப்ப அவருடைய குணத்தோட தெரிஞ்சு அவர பார்ப்போம். அவரு சொல்ற விஷயங்கள் காமத்தை விட சொல்லுவாரு. கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், உடலையே பார்க்காதீங்க. பூர்வ மத்தியில இருக்கிற ஆத்மாவை மட்டும் பாருங்க. உங்களையும் ஒளியா நினைங்க. உடல் இருக்கிறதே மறந்துடுங்க. இறைவனை நினைக்க நினைக்க ஆத்ம தூய்மையாகும். இது மாதிரி தினம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா எடுத்த உடனே அப்படியே ஃபாலோ பண்ண முடியாது. கொஞ்சம் 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 நம்ம அப்படியே எழுந்திரிச்சு வர வர எங்கெல்லாம் தப்பு பண்றோமோ அங்கெல்லாம் அடி விழும். அடி விழுந்தோன்னா ஐயோ! நம்ம வந்து சிவன அப்பான்னு தான் சொல்லுவோம். ஹிந்தியில அப்பான்னா பாபா. ஐயோ! பாபா நீ சொன்னியே தெரியாம மாட்டிக்கிட்டேனே. சீதை புலம்புற மாரி. அந்த லக்ஷ்மணன் கீச்ச கோட்ட தாண்டுனதுனால தானே இப்ப என்ன ஊர விட்டு நான் பிரிஞ்சேன். அப்படின்னு ஆயிடும். சோ அப்ப அந்த வலி வரும்போது இன்னும் இறைவனை அதிகமாக நினைப்போம். உலக அழிவுக்குள்ள நம்ம பக்காவாயிடும். ஆக்கிடுவார். அதுக்கு முன்னாடியே நமக்கு டெஸ்ட் இப்ப நமக்கு தான் எல்லா சோதனையும் வரும். மற்றவர்கள்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில அவங்க துடிப்பாங்க பாருங்க. அந்த நேரம் அவங்கள காப்பாத்துறதுக்கு நம்மள தயார்படுத்து. இப்ப என்ன பண்ணணும்னா, இறைவன் நினைவுல தூய்மை ஆகுறதே மீண்டும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான். ஏன்னா இந்த பூமி அழிந்து மீண்டும் சொர்க்கமாக போகுது. புதுப்பிக்கப்படுது. சோ அந்த சொர்க்கத்துல காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தெரிந்தவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க தான் அங்க போறாங்க. இங்க இருக்கிறவங்க அன்பு, அத அமைதி, அழிக்கிறாங்க. பணம் ஆ அது மட்டும் தான் இருக்கு அம்மாவோட குணங்களே. கரெக்ட். அப்ப இறைவனையே நினைச்சு தான் ஆத்மான்ற உணர்விலே இருந்து 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 அந்த உடலை பார்ப்பதே கெட்ட பழக்கம்ன்றார். வெறும் ஆத்மா தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும்ன்றார். அந்த அளவுக்கு பக்காவா ஆகணும். அப்படி ஆக ஆக முதல்ல வீட்ல இருந்து நம்ம பயிற்சி பண்ணலாம். அப்பா, அம்மாவ, கணவன், மனைவிய, குழந்தைய பார்க்க பார்க்க அப்புறம் மற்றவர்களை பார்க்கும்போதும் அந்த பயிற்சி வந்துடும். அப்ப இது ஒரு பொம்மை, இயக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆ சோ இப்படி நம்ம வந்து பயிற்சி இன்னும் கேட்டீங்கன்னா, இப்ப சமீபமா ஒரு ரஜினியுடைய ஏதோ ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறாரு. ரொம்ப க்ளோஸ் அப்ல அந்த ரீல்ஸ்ல வருது. ஏன்னா ரீல்ஸ் வந்து கட் பண்ணி காட்டும். ஒருவேளை படத்திலேயே அப்படி காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. அதுல பார்த்தீங்கன்னா, இவ்வளவுதான் வருது. கண்ணு, வாய். அப்ப ரீல்ஸ் நீட்டா வேற இருக்குதா? வாய் கீழ இருக்குது. சவுண்ட் மட்டும் கேக்குது. அப்படி தெரியுது பார்க்கறதுக்கு. கீழ வாய பார்க்கும்போது, இந்த வாய்க்கும் கண்ணுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி இருக்குது. அப்ப என்னன்னா, உள்ள பண்ணிட்டு இருக்கிறது ஆத்மான்றது கிளியரா தெரியுது அந்த க்ளோஸ் அப்ல பார்க்கும் பொழுது. கண்ணு பாட்டுக்கு அப்ப ஆத்மா கண்ண பார்க்க சொல்லுது. வாய பேச சொல்லுது. இது தனியா பேசுது அப்படின்றது தெரியுது. சோ அந்த மாரி பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நம்மளுடைய கடமை. அத முடிச்சிடணும். ஆ இது சந்நியாச மார்க்கம் கிடையாது. குடும்பத்த விட்டுட்டு ஓடி போறதுக்கு. ஏன்னா, அப்படி விட்டு ஓடி போனதுனால தான் மீண்டும் வந்து அவங்க பிறக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. இல்ல ஏன்னா அந்த கணக்கு முடிக்கலல்ல. அப்பா, அம்மாவுக்குரிய கடமைய முடிக்கல. இதெல்லாம் இருக்குது. சோ அப்ப அதையும் முடிக்கிறோம். ஆனாலும் நாம முடிக்கிற எண்ணமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய புத்தி ஃபுல்லா இறைவனுடைய நினைவிலே இருக்கும். அவரு செய்ய சொல்றார், நம்ம செய்றோம். ஆனா பற்றற்ற நிலையில ஆ அன்பா இருக்கணும். பற்று இல்லாம வேலை செய்யணும் வீட்ல. கரெக்ட். நம்முடைய தாமரை லட்சியம் மலர்ல நம்முடைய கடவுள் உட்கார்ந்திருக்கிற மாரி காட்டுறாங்க. பற்று இல்லாம இருக்கிறது. கரெக்ட். நம்முடைய லட்சியம் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். போற வழியில இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. நெறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் வரும். காமம் சார்ந்த சோதனை வரும். கோபம் சார்ந்த சோதனை, பற்று, பேராசை, அகங்காரம். சோ இது எல்லாம் நீக்கணும்னா, நான் வெறும் ஆத்மான்ற உணர்வுல இருந்தா எப்படி காமம் வரும்? கோபம் வரும், பற்று வரும். வெறும் ஒலிப்புள்ளி. நீங்களா முயற்சி பண்ணலன்னாலும் அடிச்சு அத பண்ண வச்சுடுவார். யார் மேல அதிக அன்பு வைக்கிறீங்களோ, அவங்க பண்ற துரோகத்துல அவங்க அவங்க மேல வெறுப்பு வந்துரும். அவங்க குடுக்குற டார்ச்சர்ல வெறுப்பு வந்துரும். சோ அந்த மாரி எப்படியாவது இது நடக்கும். அப்ப அந்த வலிய அனுபவிக்க கூடாதுன்னா, நீங்க முன்னாடியே பக்காவாயிடணும். ஏன்னா இந்த தண்டனையில இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வராரு. சோ அதுக்கு கடவுள் சொல்றது என்னன்னா, வெறும் ஒலியாக உங்கள உணருங்கன்றாரு. அதாவது ஆத்மாவாக. எப்ப வெறும் ஆத்மா இருக்கும்? உடம்ப விட்டு வெளில வந்தா தான். அப்ப செத்துட்டோம்னு அர்த்தம். சோ ஒரு விதத்துல வெள்ள ட்ரெஸ் போடுறதுக்கு அர்த்தமே அதுதான். இல்லையா? நீங்க இந்த கலியுகத்த பொறுத்தவரைக்கும் இறந்துட்டீங்க. சொர்க்கம் இனிதான் வரப்போகுது. அங்க வருவதற்கு நீங்க தகுதிப்படுத்தணும். அப்ப தகுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படின்னா, கடவுள் சொல்றாரு, சொர்க்கத்துல நெறைய பதவி இருக்குது. ராஜா, மகாராஜா ஸ்ரீநாராயணன்ல இருந்து வெட்டியான் வரைக்கும் இருக்குது. ஞானத்தை கேட்டாலே சொர்க்கத்துக்கு வந்துருவோம். ஆனா,
வெட்டியானா இருக்க போறீங்களா, ராஜாவா இருக்க போறீங்களா? எவ்வளவு பெரிய வித்தியாசம் ரெண்டுத்துக்கும். அப்ப கடவுள் சொல்றாரு, ராஜா ஆகணும் அப்படின்னா நீங்க தான் பிரஜைகளை உருவாக்கணும். இல்லைன்னா யார் மேல ராஜ்யம் பண்ணுவீங்கன்ற. அப்ப இந்த ஞானத்தை கொடுக்கணும். அதே மாதிரி இது சொர்க்கத்துல பிரஜைகளை இப்பயே நம்ம யாருக்கெல்லாம் ஞானம் கொடுக்குறோமோ அவங்கெல்லாம், அதாவது கொஞ்சம் நிச்சய புத்தி வச்சுட்டாலே பிரஜையா வந்துருவாங்க சொர்க்கத்துல. அடுத்தது இந்த ஞானத்தை வந்து கடைசியில கேட்கிறவங்க இருக்கிறாங்க, உலகம் அழியிற நேரத்துல. அது எதுக்குன்னா இறைவனை நினைச்சு இங்க இருந்து தப்பிச்சா போதும். அதாவது எப்படி இருக்கும் பாருங்க, உயிர் பிச்சை கேட்பாங்க. அதாவது என்னன்னா இங்க இருந்து நான் தப்பிக்கணும்ட்டு இங்க வாழ்ந்துன்னு நினைக்க மாட்டாங்க. அப்பதான் முக்திக்கு தவம் கிடப்பாங்க. இப்ப முக்தி வேணும்னு கேட்கிறவங்க எதுக்கு கேட்கறாங்கன்னே தெரியல இல்லையா? அந்த உலகம் மோசமாகும் பொழுது உடம்பு இல்லாம இப்படி பேயா அலையும் போது எப்படியாவது தப்பிக்கணும்னு துடிப்பாங்க. அப்ப ஞானத்தை கேட்டு முக்தி அடையிறவங்க வந்து நமக்கு பக்தர்கள் ஆவாங்க நரகத்துல. இந்த பூமி நரகமான பிறகு அவங்க சொர்க்கத்துக்கு வராதவர்கள். சோ இந்த 2 பேருக்குமே நாம தான் உதவி பண்ணணும். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு, அதுக்கு முதல்ல ஏன்னா எல்லோரும் நம்ம இந்த கடைசி நேரத்துல நம்ம பண்ற சேவையுடைய நினைவு தான் ஒரு தெருக்கு தெரு அம்மன் கோயில். ஏன்னா ஒரு மனைவி கணவனையே நினைக்கிற மாதிரி சிவபெருமானையே சகலமுமாக நாம நினைக்கிறதுனால நாம தான் அந்த பார்வதி தேவிகள். சிவன் ஒருத்தர் தான், மனைவிதான் இந்த அம்மன் அந்த அம்மன்ட்டு ஊறப்பட்ட அம்மன் இருக்கிறாங்க. சோ முக்தி அப்படின்னா ஹிந்தி வார்த்தை, அது விடுதலைன்னு அர்த்தம். துக்கத்திலிருந்து விடுதலைன்னு அர்த்தம். இந்த உலகமே துக்கமான உலகம் தான். ஏன்னா இது உலகமே ராவண ராஜ்யம் தான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். அவங்கிட்ட சிக்கிக்கிட்ட சீதைகள் ஆத்மாக்களாகிய நாம தான். நமக்குள்ள வந்துட்டான். சோ அந்த ராவணனுடைய ராஜ்யம் தான் கடந்த 2500 வருஷம் இதுல இருந்து மீட்கிறதுக்காக வர ராமர் தான் சிவபெருமான். ஆனா அவருடைய மகிமை தூக்கி திரேதாயுக ராமருக்கு போட்டுட்டாங்க. மற்றபடி திரேதாயுகத்திலேயோ சத்தியுகத்திலேயோ இது மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது. துக்கமே இருக்காது. அது சொர்க்கம். அது இப்ப கடைசியில நடக்கிறதா அங்க கதையா போட்டிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய எல்லைக்குட்பட்டதுல இருந்து புத்திய முதல்ல வெளில எடுக்கணும். அப்பதான் எல்லாரும் என்னுடைய குடும்பம்ன்ற உணர்வு உங்களுக்கு வரும். கடவுளை மாதிரி, கடவுளுக்கு எல்லாரும் என்னுடைய குழந்தைன்னு வர மாதிரி இவங்க எல்லாம் என்னுடைய சகோதரர்கள், அவர் என்னுடைய அப்பாவுடைய குழந்தைங்க. சோ எல்லா சகோதரரையும் மீட்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆக்சுவலா இப்ப கடவுள் டச் பண்றாரு. பாண்டவர்கள் அந்த குளத்துல போய் தண்ணி குடிச்சு ஒவ்வொருத்தரா இறப்பாங்கல்ல, தர்மர் தானே போய் கடைசியில மீட்கிறாரு. சோ அப்ப எல்லா சகோதரர்களும் அந்த விஷக்கடல்ல தான் மூழ்கி கிடக்குறாங்க. காம கோபம் எல்லாம் செத்து கிடக்குறாங்க. எல்லா சகோதரரையும் நம்ம தான் மீட்கணும். அப்ப அப்படி மீட்கிறோம். நம்ம எப்படி மீட்கிறோம்னா, ஒண்ணு ஞானத்தை கொடுக்கிறோம். ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க, எடுத்துக்கிட்டு முயற்சி பண்ணி பக்காவா ஆயிடுவாங்க. ஒரு சிலர் சும்மா அப்படி ஸ்லைட்டா இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க, ஒரு பிரஜை அந்த மாதிரி வருவாங்க. அடுத்தது இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள். பட் ஞானத்தை அரைகுறையா எடுக்கிறவங்களும் சரி, எடுக்காதவர்களும் சரி, எல்லாருமே கடைசியில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்குள்ள நம்ம கணக்கு முடிச்சிடணும். எல்லாத்தையுமே முடிச்சிட்டு ஒண்ணு இந்த உடலை விட்டு கிளம்பிடணும். கிளம்பி இந்த சூக்ஷ்ம லோகம் கடவுள் நமக்காகவே உருவாக்கியிருக்காரு. அங்க ஒளி உடல்ல இருந்துகிட்டு எங்க போகணும்னு நினைச்சாலும் ஒரு செகண்ட்ல போயிடும். ஏன்னா அது ஒளி உடல், அது லேசா இருக்கும். ஒளி தானே அது, நினைக்கிற செகண்ட் தான். அப்ப சொல்றது அதுதானே, ஏஞ்சல் நினைச்ச உடனே வந்து உதவி பண்றவங்க தானே ஏஞ்சல். கரெக்ட். கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் 2 ஏஞ்சலை படைச்சிருக்கிறாருன்னு முஸ்லிம்கள் சொல்லுவாங்க. லெஃப்ட் ஒன்னா ரைட் ஒன்னா. சோ அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அந்த 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 பயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுளே வர்றாரு. நம்மள மட்டும் இல்ல, எல்லாரையுமே. அப்ப அந்த ஒரு ஏஞ்சல் கூப்பிடுற நேரத்துக்கு வரும்னு தெரியும் பொழுது அவங்க வந்து நேரடியா கடவுளோட தொடர்பே கடைசி வரைக்கும் வைக்கல. ஏஞ்சல்கள் மூலமா தான் அவங்களுக்கு தொடர்பே. அதனாலதான் அந்த முஸ்லிம் ஃப்ரெண்ட் சொல்றான், ஏஞ்சலை ஒரு 5 நம்பிக்கை, அதுல ஒரு நம்பிக்கை ஏஞ்சல் மீது நம்பிக்கை வைக்கணும். கிறிஸ்தவர்களும் வைக்கிறாங்க. கண்டிப்பா. ஆமா. சூப்பர் சூப்பர். அப்ப அந்த ரூபத்துல அவங்க கூட நம்ம நினைக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஒரு மரியாதையை வச்சிருக்கிறாங்க. கடவுள் நமக்காகவே அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்புறாங்க. சோ அதை மற்றபடி நம்ம நினைச்ச செகண்டுக்கு போறதுனால ரெக்கை கொடுத்துட்டாங்க. மற்றபடி ரெக்கை இருக்காது.
அவங்களுக்கு பறக்கிறதுனா ரெக்க தானே அது ஞாபகம் வரும். அதனால அப்படி வச்சுட்டாங்க. கடைசி நேரத்துல ஏரோப்ளேன் இருக்காது, எதுவுமே கரண்டே இருக்காது, இன்டர்நெட்டே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்க ஒவ்வொரு தீவுல ஒவ்வொருத்தர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஏஞ்சல பொறுத்தவரைக்கும் சல்லுன்னு பறந்து எங்க வேணாலும் போயிடும். ஆஞ்சநேயர் மாரி. சோ ஆஞ்சநேயர் பறக்கிறதா காட்டுறதும் அதான் காரணம். சோ அப்படி ம். 1 செகண்ட்ல நீங்க போகணும் அப்படின்னா, எல்லைக்குட்பட்ட எந்த பற்றுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. என் அப்பா, அம்மா, என் கணவன், என் மனைவி, என் குழந்தை. ஏன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு அங்க ஞாபகம் வந்துருச்சுன்னா, ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பறந்து பறந்து சேவை செய்யற சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா பறக்கிறதே ஒரு ஜாலியா இருக்கும். அப்ப அதிலேயே மூழ்கி இருக்கணுமே தவிர, எனக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ற எண்ணம் வந்துட்டா கூட உங்களால அங்க போ முடியாது. இங்க வந்து பிறந்துடுவீங்க. அது 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 அதுதான் பெரிய தண்டனை. சோ ஒவ்வொருத்தர் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்கல்ல, நான் அப்படியே உடம்பு விட்டு வெளில போனேன். அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கடவுளோட அன்பு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த உடம்புக்கு வந்தப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படித்தானே சொல்றாங்க. சொல்றாங்க. ம். ஒளிய பார்த்தேன்னு தானே சொல்றாங்க. ஆ கடவுள அப்படி ஒளி ரூபத்துல தான் பார்க்குறாங்க. கரெக்ட். சோ அப்ப கீழ இருந்து உங்களுடைய புத்தி மேல இருந்துகிட்டே இருக்கணும். உடம்புல இருந்துகிட்டே இப்பவே. ஒண்ணு இறைவன செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி நெனச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த நெனைக்கிறது கூட இந்த ரூம்ல இருந்து சேர்ல உட்கார்ந்து நினைக்கிறதா நினைக்காதீங்க. இந்த ஒளி உலகத்துல ஒளி உடல்ல உட்கார்ந்து நினைக்கிறதா நினைங்க. புத்தினால நீங்க அங்கேயே இருக்கணும். அங்கிருந்து தான் உலகத்துக்கு சக்தி குடுத்துக்கிட்டே இருக்க, இந்த உடலை விட்டு உயிர் பிரியறதும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உடல்ல இருக்கிறதும் தெரியாது. ஏன்னா, ஆல்ரெடி உங்களுடைய புத்தி அங்க தான் இருக்குது. ஆனா ஜெனரலா இறக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த உடலை விட்டு வந்த பிறகும் உங்களுக்கு உயிரோட இருக்கிற மாரியே இருக்கும் இங்கேயே. அதனால அவங்க கொஞ்ச நாள் சுத்துவாங்க, இந்த மாரிலாம் இருக்கும். ஆனா நம்ப இங்க இருக்கும்பொழுதே இங்க கிடையாது. மேலே தான் இருக்கிறோம். அந்த அப்ப அ அ அந்த அங்க இருக்கிறதன் மீது அப்படி ஒரு அன்பு இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் டக்குனு அங்க போவோம் நாம. இங்க இருக்கிறதுல எதுல அன்பு வந்தாலும் ஃபெயில் ஆயிடும். மாட்டிக்குவோம். சோ அப்படி நாம அங்க இருப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது உடலை விட்டவர்களுக்கு. உடலை விடாதவர்களுக்கும் உடலில் இருக்கிற உணர்வு இருக்கு. அவர்களுக்கும் அந்த காட்சி கிடைக்கும். உட்கார்ந்த இடத்திலே காட்சி கிடைக்கும். அந்த இடத்துல போய் சக்தி கொடுக்கிற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்களுக்கு உண்மையிலே காட்சி கிடைக்கும். எந்த இடத்துக்கு ஒரு பாலஸ்தீனத்துல ஒரு சகோதரி மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பாலஸ்தீன்ல அந்த சகோதரி மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அமைதி கொடுக்கணுன்ற காட்சி கிடைக்கும். நீங்க இங்க இருந்தே காட்சி குடுப்பீங்க. ஆனா அந்த சகோதரிக்கு எதிரே நீங்க இருக்கிற மாரி அந்த சகோதரி பார்ப்பாங்க. சோ இவ்வளவு மேஜிக் நடக்கும் கடைசில. இதுக்கு ஏன்னா இதுக்கு கம்பேர் பண்ணும்போது புஷ்ப விமானமோ, ஏரோப்ளேனோ, ஜெட்டோ எதுவுமே நிகர் இல்ல. பாருங்க போய் சுனிதா வில்லியம்ஸ் போய் மாட்டிக்கிட்டு கீழ வர முடியாம இல்லையா? அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். மேல போனோனே அங்கேயும் அப்படிதான் அப்படியே துள்ளி குதிச்சு பறந்து போறதுனால தான் உங்களுக்கு புடிச்சிருக்குது. அத ஸ்பேஸ்ல அப்படியே மிதப்பாங்க இல்லையா? அத இங்கேயே நீங்க பண்ண முடியும். இதனால நன்மை. அதனால என்ன நன்மை இருக்குது? யாருக்கு என்ன நன்மை இருக்குது? எந்த நன்மையும் கிடையாது. சோ இதனால தான் ஒட்டுமொத்த உலகமும் ஒவ்வொரு மதத்திலும் ஏஞ்சலா வணங்குறாங்க, அல்லது அம்மனாக வணங்குறாங்க. எல்லா மதமும் நம்மை தான் வணங்குறாங்க, கடவுளை விட. இதுதான் முக்கியமான விஷயம். காரணம் என்னன்னா, கடவுள்கிட்ட நேரடியா நம்ம தான் தொடர்பு வைக்கிறோம். அதனால தான் அவர் கத்துக் குடுக்குறாரு. அந்த குழந்தைங்க யாரும் என்ன நினைக்க மாட்றாங்க, உன்ன தான் நினைக்கிறாங்க. சோ நீ தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். சோ இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இறைவனை நினைத்து அதாவது எனக்கு உடம்பே இல்லன்னு நெனைங்க. ஏன்னா இந்த ரித்தி, சித்தி இதனால எந்த லாபமும் இல்ல. இல்லையா? இங்க இருந்து லிங்கத்த எடுக்கறனால, விபூதி எடுக்கறனால என்ன ஆயிட போகுது? விபூதி இன்னும் கிடைக்கவா இல்ல? ஆனால் முக்தி குடுக்குறீங்க எல்லாருக்கும். ஜீவன் முக்தி குடுக்குறீங்க. முக்தின்றது மேல போறது. ஜீவன் முக்தின்றது சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வர்றது. இதை விட மிகப்பெரிய புண்ணியம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அதுக்கு நம்மை தகுதிப்படுத்தி நம்ம மூலமா தான் கடவுளே குடுக்குறாரு. நம்மை கருவியாக்குறாரு. ஏன்னா அவருக்கு உடம்பு கிடையாது. ஒரு வயோதிகர் உடல் மூலமா சொல்றாரு, பிரம்ம மூலமா சொல்றாரு. சொன்னதை எல்லாருக்கும் சொல்லவும் சொல்றாரு. சோ அப்ப வந்து அந்த ஒரு செகண்ட்ல நெனச்ச நேரத்துல பறக்கிறதெல்லாம் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அது கற்பனை கதாபாத்திரம். ஆனா அதை விட வேகமாக நீங்க போவீங்க. அதனால தான் கடவுள் அடிக்கடி சொல்லுவாரு, இதை விட அதிவேக ராக்கெட் எதுவுமே கிடையாதுன்றாரு. ஆத்மாவ விட. சோ அது மேலயுமே ஒரு செகண்ட்ல போயிடும். நெனைக்கிற நேரம் தான். கடவுளும் நெனைக்கிற நேரத்துல டக்குன்னு வந்துர்றாரு. ஆனா இங்க முக்கியம் இங்கேயே. இந்த உலகத்துல எல்லாருக்கும் சக்தி குடுத்துட்டு தானே மேல போகணும். எல்லாரையும் அழிச்சிட்டு தானே போணும். கொசு கூட்டம் மாரி இல்ல அழிச்சிட்டு போறேன்றாரு. இடத்துல அப்படிதான் ஆகும்னு சொல்லுவாரு. ம். கரெக்ட்.
கூட்டம் மாதிரி எல்லாரையும் அழைச்சிட்டு முக்திக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துல வந்து பிறக்குறாங்களா, எப்ப எந்த நேரத்துல வந்து இறங்கி அவங்க ஜென்மம் எடுக்கிறாங்களோ அவங்க கர்ம கணக்குப்படி வந்து ஜென்மம் எடுப்பாங்க. கண்டிப்பா அது வரைக்கும் அந்த முக்தியில இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப நாகராஜன் சாது வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு போல. இதனால யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. அவருக்கும் எந்த லாபமும் கிடையாது. குற்ற மனப்பான்மை இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் இங்க நாம வந்து எல்லையற்ற சந்நியாசம் பண்றோம். ஆனா குடும்பத்தில இருந்து கடமையெல்லாம் செய்றோம். ஆனா இதனால உலகத்துல எல்லாருக்கும் நன்மை. சொர்க்கத்தையே உருவாக்குறோம் அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள்னால. எல்லோரையும் நல்லவராகவே பார்க்கணும்னா வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்க. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஆரம்பத்துல நல்லதா தான் இறங்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் கிறிஸ்தவ மதத்திலே பாத்தீங்கன்னா அந்த லூசிஃபரே முதல்ல தேவதையா தான் இருந்தான், நல்லவனா தான் இருந்தான். அப்புறம் அவனுக்குள்ள ஒரு அகங்காரம் வந்துருச்சு, கடவுளை அனுப்பிச்சிட்டாரு கீழ. அப்படிதான் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரிதான் எல்லா ஆத்மாவும் இருந்தாங்கன்றது ஆத்மாவில கவனம் வைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். உடலை பார்க்கும்போது தான் அவங்க இப்ப என்னென்ன பண்ணாங்க. அப்ப உங்களுக்கும் அந்த மாதிரி குணங்கள் தான் தூண்டப்படும். அதனாலதான் கடவுள் அப்படிதான் ஆத்மாவா தானே பாக்குறாரு அவர். ஜாதி, ம், மதம், மொழி, பேதம் எந்த பேதமும் கிடையாது. அவர் மனுஷங்களை ஆத்மாவா தான் பாக்குறாரு. ஒரே கடவுள் தான். கரெக்ட். நம்மளதான் பிரிச்சு வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பேர் சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க வேற வேற மதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடவுள் அப்படி பாக்குறதே கிடையாது. எல்லா மனுஷங்களையும் ஆத்மாவா தான் பாக்குறாரு அவர். ஆத்மாவின் தந்தையே அவர் தான். அப்பாவா தான் அவர் பாக்குறாரு குழந்தைய. ஒருத்தர் கூட எனக்கு கெட்டவங்களாவே தெரியலையே, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுறாங்கன்றாரு. அவங்க உங்களுடைய நடிப்பா அவங்க நடிக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் எப்படி கெட்டவங்களா தெரியுறாங்கன்றாரு. இன்னொன்னு அவங்க ஏன் அப்படி செயல்படுறாங்கன்னு நம்ம நேரத்தை வீணாக்க தேவையில்ல. அது அவங்க நடிப்பு. ஏன்னா ஆத்மால என்ன பதிவாயிருக்குதோ அது நடிக்குது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்குன்றார். 5000 வருடம் என்னென்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கல்பத்திலும் நடக்கும்ன்றார். 5000 வருடத்தை ஒரு கல்பன்றோம். அப்படின்னா 5000 வருடம் முன்னாடி இந்த நேரம் என் ஆத்மாவிலும் உங்க ஆத்மாவிலும் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு பதிவாகி இருந்தாதான் இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பாக்குறவங்க ஆத்மா எந்த செகண்ட் பாக்கணும்னு பதிவாயிருக்கோ அப்பதான் அவங்களும் பார்ப்பாங்க. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடந்ததோ அதுதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கும். அதனால ஆத்மால பதிவாயிருக்கு. அந்த நேரம் கரெக்டா அது வெளிப்படும். கரெக்ட். அதை விட்டுட்டு அவன் ஏன் பண்ணான்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அவனை இன்னும் இன்னும் கெட்டவனாக நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதனாலதான் பண்ணிருப்பான், அதனாலதான் பண்ணிருப்பான். அவன் ஏற்கனவே கெட்டவனா இருக்கிறான். அவனை நீங்க கெட்டவனா பார்க்க இன்னும் கெட்டவனா மாறிடுவான். சோ அப்ப அந்த தூய்மையான எண்ணம் இருக்குன்னா ஆத்மாவை மட்டுமே பார்க்கணும். பரமாத்மாவுடைய குழந்தைன்ற உணர்வுல பார்க்கணும். ஏன்னா இப்ப மோசமா இருக்கிறவங்க கூட அங்க மிக உயர்ந்தவனா கூட மாறலாம். யாருக்கு தெரியும் இல்லையா? பாருங்க மோசஸ் வந்து கொலைகாரன். கொலைகாரனா தான் கடவுள் தேர்ந்தெடுக்கிறதா காட்டுறாங்க. வால்மீகி வழிப்பறி கொலைக்காரன். அவரைதான் ராமாயணம் எழுதுறதுக்கே பயன்படுத்துறதா காட்டுறாங்க. சோ அதனால இன்னைக்கு ரொம்ப கீழே இருக்கிறவங்க எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கற்பனைக்கே எட்டாது. கடைசியில காட்சி காட்டும்போது இவங்களா அப்படி இருந்தாங்க அப்படின்னு தோணும். சோ அந்த பார்வையிலே இருங்கள். பறந்துகிட்டே இருங்க. கீழே இருக்காதீங்க புத்தியினால இல்லையா? சோ அப்ப கீழே என்னதுன்ற உணர்வே இல்லைன்னா யாரு என்ன துரோகம் பண்ணாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா எதுவுமே என்னது இல்லை ஆல்ரெடி. நான் மேல போறதுக்கு தயாரா இருக்கிறேன். சொர்க்கத்துக்கு போகணும், மிக உயர்ந்த பதவி அடையணும். போறதுக்குள்ள எத்தனை பேரை கூட்டு போக முடியுமோ அத்தனை பேரை கூட்டு போகணும். இல்ல இந்த பறவைகள் பறக்கும்போது முதல்ல ஒரு பறவை பறக்கிறத ஃபாலோ பண்ணிட்டே எல்லாம் வரும். அந்த முதல் பறவையாக நான் இருக்கணும். அதுதான் உங்களுடைய கவனமாக இருக்கணும். சோ ஏன்னா மனிதர்களுக்கு வந்து நிறைய சினிமா பாட்டெல்லாம் கூட வரும். பறவை மாதிரி பறக்கணும், அதோ அந்த பறவைகள் போல வாழணும். இது எல்லாமே அந்த பறக்கிறதின் மேல உள்ள ஆசை. இதுவும் நிறைவேற்றப்படுது கடைசியில. ஓம் சாந்தி. சோ இறைவனுடைய ஞானத்தை நேரடியாக கேளுங்க. இன்னும் நிறைய ரகசியங்கள் வெளிப்படும். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்ல இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்க. ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.